பாவம் அவங்க வயசானவங்க, அவங்க அப்பா அம்மா. இங்கே ஒரு வயசான ஒரு அம்மா உக்காண்டுக்குது பின்னால். அந்த வயசான அம்மா பாவம், அது அவங்க அப்பா அம்மாவுக்கு சம்பாரித்து போட்டுன்னு அது பாவம், அதுவும் ஒரு விடோ ஆகிட்டு அங்கே வந்துக்குது அந்த வீட்டில். அதுக்கப்புறம் ஒரு 2 மாதம் பாடினாங்க. என்னடா இவங்க 2 பேருக்கும் எப்படி நம்ம சாப்பாடு போடுறது அப்படின்னு சொல்லி பார்த்து, பாப்பா நீங்கள் என்ன பண்ணுங்க, தண்ணி கொடுத்தனோ போயிடுங்கன்னு சொல்லி கொண்டாங்க. என்ன பண்ணிட்டோம், எங்கேயும் வேலைக்கு போய் பழக்கம் இல்லை, வீட்டு வேலைன்னா கூட செய்யலாம், கூலி வேலைக்கு போய் பழக்கம் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு யோசித்தேன். பயிர் நடுறதுக்கெல்லாம் தெரியாது எனக்கு. அப்போது எல்லோரும் பயிர் நடுறதுக்காக போனாங்க. அந்த பயிர் நடுறதுக்காக போன இடத்துல நானும் கூட கற்றுக்கிறேன் அப்படின்னு. ஆமாம், நான் எல்லாம் நடவையெல்லாம் கெடுத்துட்டு போகிறேன், நீ இறங்கி மிதிச்சுனாங்க. இல்லை நான் ஓரமே எனக்கு கூலி வேணாம், சும்மா நடுறேன்னு லட்சுமி கவுண்டர் அவர் பேர். அவர் அந்த ஊரில் போய் ஒரு நாள் முழுசும் சும்மா அந்த நெல் பயிரை கற்றுக்கிட்டேன். எல்லா வேலையும் கற்றுக்கிட்டேன். நல்ல கூலி செய்ய கற்றுக்கிட்டேன். நல்ல தலையில் எருவு எடுக்க கற்றுக்கிட்டேன். கடலக்கால்லாம் பிடிச்சி நல்லா பெரிக்கிறதுக்கு கற்றுக்கிட்டேன். பயிர் நடுறதுக்கு கற்றுக்கிட்டேன். நல்ல ராகியெல்லாம் அரிவாளில் போட்டு அறுக்கணும், நல்லா கொத்துறதுக்கு கற்றுக்கினேன். கூலி வேலை செய்கிறதுக்கு நல்லா கற்றுக்கிட்டேன். ஆனால் என்ன கற்றுக்கினாலும் அங்கே யாருக்கு சாப்பாடு போடணும்னா, ஆண் பெண்ணுக்கெல்லாம் சம்பாரித்து போடுற மாதிரி ஒரு வாய்ப்பு அந்த வீட்டில் கிடையாது. அதனால் இப்போ பெண்ணு சம்பாரித்து என்ன பண்ணணும், ஆம்பளைக்கு சோறு போடணும். ஆனால் அப்படியும் போட்டு ஒரு 2-3 வருஷம் அப்படி தாண்டிச்சு. ஆனால் அதுலேயும் நல்லா அடி. என்ன வாங்கணும், அடி. அது அடியினுடைய சாட்சியை இந்த பின்னால் ஒரு வயசான அம்மா உட்காந்துக்கிறாங்க பாரு, அவங்களும் ஒரு அடி வாங்கிக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தெரியும் அந்த அடி. ஒரு நாள் எல்லா அடியும் சொல்ல முடியாது, 2 டைம் உயிர் போகிற மாதிரி எனக்கு பேசக்கூட. இப்போ பேசுகிறேன்ல, பிரசங்கம் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுற தைரியமாக பேசுகிறேன். எத்தனை பேர் வந்ததுனால சேலஞ்சு கொடுக்கலாம். அப்போ ஒன்றும் வாய் பேசக்கூட தெரியாது, கெட்ட வார்த்தை தெரியாது, ஒரு பேச்சும் பேச தெரியாது. ஆனால் அங்கே அவருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாங்க, லேடிஸ் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் நிறைய இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்கக்கிட்ட ரொம்ப நல்லா பேசுவார். அவங்கெல்லாம் எப்படி சொல்லி கொடுப்பாங்களோ தெரியாது, அந்த மாதிரி எனக்கு டார்ச்சர் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு நாள் இங்கே எங்கள் சுந்தரம்பள்ளியில் எங்கள் சித்தப்பா பொண்ணை கொடுத்துனுச்சு ரந்தனாக்காவை. அவங்க ஊருக்கு மணல் எடுக்கிறதுக்கு போகிறோம் லாரியில் அன்னைக்கு. அப்போது எடுக்கிறதுக்கு போகிறோம்ன்ட்டு நான் ஒரு நல்ல புடவையாக கட்டினேன். ஏன்னா அக்கா வீடுக்கு இதில் நம்ம போனால் கூட அக்கா வீட்டில் சாப்பாடுக்கு பாடி எடுத்துக்கின்னு இந்த ஆளை கொட்டின்னு போல் நான் பண்ணுக்கேன். என் வண்டி பார்க்கறது கட்டுற அப்படின்னு என்ன பண்ணார், கீழே கட்டிட்டு களிக்கோல் தெரியுமா, அந்த கவகோல் சொல்லுவாங்களே, கவகோல் பார்த்துருக்கீங்களா, எப்படி இருக்கும் அது, கப்பு. வெரி குட். பார், கவகோல் தெரியுது. முள்ளுக்குள்ளே வெட்டுறதுக்கு இப்படி கப்புக்கிறத வச்சுன்னு என்ன பண்ணுவாங்க, வச்சு வெட்டுவாங்கள்ல, அந்த மாதிரி சட்டிக்கு அது பிடிக்கிறதுக்காக எல்லார் வீட்லேயும் அந்த கோல் இருக்கும், கவகோல். அந்த கவகோலை என் கழுத்துக்கு புட்டிக்கின்னு கீழே கட்டிட்டார். கீழே கட்டிட்டு அடிக்கிறார், கத்துறேன் நான். எங்கே தாப்பால் போட்டுட்டு, உள்ள தாப்பால் போட்டுட்டு. அப்போது பேர் சொல்லாத சொல்கிறேன், பின்னால் ஒரு வயசானவங்க இருக்காங்க. அவங்க இப்போ கூட அவங்க வேதனை பட்டுனுக்கிறாங்க, எப்படி தான் நம்ம இப்படி இருந்தோன்னு. அவர் ஒரு ஆம்பளை மாதிரி அப்போ அவங்க வீட்டில் பின்னால் போயிட்டு, அப்போ இப்படி தாப்பால் இல்லை, இப்படி போடுற தாப்பால் இப்படி இருக்கும். ஆனால் இப்படி திறந்துக்கும் கூட விட்டா, அவ்வளோதான், ஒரு விட்டது தான். தாப்பால் டங்குன்னு திறந்துடுச்சு. ஏசப்பா பாவம் அப்போவே என்னை காப்பாற்றுறதுக்கு ஒரு தூதன் மாதிரி இந்த அம்மா என்ன பண்ணாங்க, எந்த அம்மா
ஐயோ தெரிஞ்சிடுச்சு அவங்களுக்கு. வந்து டை விட்றான்ட்டு அப்படி பிடிச்சி நெட்டுச்சு. கழிக்கோல்ல அந்த அம்மாவுக்கு ஒரு இட்டு மேலே ஒரு அடி விழுந்துச்சு. அப்புறம் அந்த அடியும் வாங்கின்னு எல்லாம் வாங்கிட்டு இன்னொரு நாள் பெரிய ஒரு அம்மிக்கல் தூக்கி, ஏன்னா அப்படி தான் கீழே போட்டு தள்ளிட்டு பெரிய ஒரு அம்மிக்கல் தூக்கி போடுறதுக்கு இருந்தார். அப்புறம் வள்ளியம்மான்னு ஒருத்தர் இருந்தாங்க. எம்மா எழுந்து ஓடுறி கல்லை தூக்குறான்னாங்க. அப்புறம் எழுந்தே ஓடிட்டேன். அது ஒரு பெரிய பெரிய கதை அது. அப்போது இதெல்லாம் நடந்து கூட நான் இங்கே வந்து நான் இந்த ஆள்கிட்ட நான் போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 2-3 டைமு அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அப்போ கூட அரை மனசாக சொல்லுவேன். பைபிள் அதுக்கப்புறம் நான் படிக்க கற்றுக்கிட்டேன். அப்போது பைபிளில் பிடிக்குத நம்ம புருஷனை விட்டு என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாதுன்னு இருக்குல்ல. அதனால் நம்ம என்ன சித்திரவதை ஆனாலும் இவங்கக்கிட்ட வாழணும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது பயங்கர விதமான காரியங்கள் பயங்கரமாக சித்திரவதை மாதிரி தான் அப்போவும் வாழ்ந்துகிட்டே இருந்தேன். எப்போவுமே நீங்கள் சின்ன பிள்ளைங்க தெரியாது, பெரியவங்களுக்கு தெரியும். ஒரு மனைவி எல்லாவற்றையும் சொத்து சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கிற எல்லாமே விட்டு கொடுத்துருவாங்க. அந்த ஆள் சோம்பேறி இல்லை ஒன்றுமே இல்லாதவன் அப்படின்னு சொன்னால் கூட ஒரு புருஷனை மட்டும் இன்னொரு மனைவிக்கு இன்னொரு பொண்ணுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, விட்டு கொடுப்பாங்களா? விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதுக்காக செத்து கூட போவாளே தவிர ஆனால் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த அறிவு, சர்ச்சுக்கு போவேன், சர்ச்சுக்கு கூட்டின்னு போய் ரட்சிப்பில் வழிநடத்துன்னு கூட்டின்னு போவேன். ஆனால் சர்ச்சுக்கு வெளியவே பிசாசு நிற்க வச்சிரும், வீட்டுக்கு வந்துடுவார் ஏமாற்றி. அதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா? வீட்டில் களி இருக்கும், சோறு இருக்கும், அது சாப்பிட மாட்டார். இன்றைக்கி என்ன இட்லி வாங்கி கொடுத்தியான்னா வரேன்னுவார். இட்லி அப்போது இட்லி அதுக்குன்னு ₹1 இட்லி வாங்கினா 10 இட்லி வரும் சிந்தாய்கிட்ட. சர்ச்சு வரைக்கும் வருவார், வெளியே இருந்துட்டு ஏமாற்றிட்டு வந்துடுவார். இந்த மாதிரி ஒரு 4-5 தரம் நடந்துக்குது. நிறைய காரியங்கள், நிறைய பாவம். அவர் இப்போ இல்லை, அவர் செத்துட்டார். செத்து அவர் எங்கே இருக்காரோ தெரியாது, சொர்க்கமா நரகமா, அவர் எப்படி செத்தார், எப்படி உயிர் போச்சுன்னு தெரியாது. ஆனால் அந்த மாதிரி ஒரு சிறை, அந்த மாதிரி ஒரு சிறையின் பாடுகளில் 5 வருஷம் என்ன ஆண்டவர் புடமிட்டார். 5 வருஷமாக புடமிட்டார். அவரோடு இருக்கும்போது தான் அந்த சென்னையில் கொண்டு போய் ஒரு மாமா இருந்தார், எங்கள் சொந்தக்காரர், அவர்கிட்ட சொல்லி நல்ல வேலை, பெஸ்டன் கம்பெனியில் இன்றைக்கி பென்ஷன் வாங்குறாங்க நிறைய பேர், அங்கே சேர்த்து நல்ல வேலை. அங்கே அந்த பழைய பெண்கள் சிநேகத்தை விட மனசு இல்லாமல் அந்த ஒரு ஏக்கத்தோடு அவர் என்ன பண்ணார், வேலையை விட்டுட்டு வந்துட்டார். வந்துட்டு நான் ஒரு நாள் இப்படி நேரில் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு எனக்கு வருது மனசில். ஆனால் அங்கேயே ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். எங்கள் முழுக்கு ஞானஸ்தானன்றது சிபிஎம் சர்ச்சில் நான் போய் எடுத்துட்டு, அந்த சிபிஎம் சிஸ்டங்களும் வீட்டுக்கு வருவாங்க ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது அப்போ தான் டைஃபாய்டு ஜுரம் வந்துச்சு. நான் சொல்கிறேன்ல, டைஃபாய்டு இந்த பத்திரிக்கையில் கூட எழுதியிருக்கிறேன். டைஃபாய்டு ஜுரம் பயங்கரமாக அடிக்குது. என்னான்னு மனுஷன் கண்டுக்க மாட்டான். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசப்பா போட்டோ ஒன்று இருந்துச்சு வீட்டில், வாங்கி வச்சுட்டு இருந்தேன். ஏசப்பா போட்டோவை பார்த்துட்டு சொல்கிறேன், நான் இந்த மாதிரி 21 நாள் ஜுரம் அடிக்குது, நான் படுத்துக்கிறேன், எழுறது, சாப்பாடு செய்கிறது, வச்சிடுறது, படுத்துக்கிறது, இப்படி 21 நாள் படுத்துட்டுருக்கிறேன். என்னான்னு கேட்க ஆள் இல்லை. நீ எதுக்கு இப்படி என்னை வந்து வேடிக்கை பார்த்துன்னுக்கிற அப்படின்னு ஏசப்பாவை ஒரு திட்டினேன். நான் ஜெபம் பண்ணல, சுகம் கூட ஆண்டவரே, நம்ம ஜெபிக்கிறோம்ல இப்போ, அந்த மாதிரியெல்லாம் ஜெபம் பண்ண. எனக்கு காத்தாலிக்குள்ளே ஒன்று சுகம் கொடுத்துரு, இல்லைன்னா அவ்வளோதான், அதான் ஜெபமே, அவ்வளோதான் ஜெபம். படுத்துட்டேன் நான். அப்போ ஆண்டவர் சொப்பனத்தில் ஒரு 12 வயசு அளவில்
அந்த முக பிரகாசத்தோட ஒரு கிளாஸில் என்னமோ வச்சுட்டு வரார். ஒரு ரத்த கலரில் இருக்குது அது. அக்கா இதை குடிச்சிக்குங்கக்கா, இது நல்லாயிடும்ன்றார். ஏசப்பா வந்து என்ன அக்கான்றார். ஏன்னா அந்த வயசு அவர் ஒரு 12 வயசு இருக்கும். அப்போ என்ன சொல்லுவார், அப்போவானா என்னை சேர்க்குவாளா இவ அப்படின்னு சொல்லி அவர் அன்பு காட்டுறாரு. அந்த சின்ன வயசில் ஏசப்பா ஃபோட்டோவிலெல்லாம் காமிச்சிக்கிறாங்களே அந்த மாதிரி மூஞ்சில், ஆனால் நல்ல பிரகாசமான முகம். அப்போது ஜெய் என்ன குடிச்சிக்கிறியான்னு கேட்குறேன். சொப்பனத்திலே கேட்குறேன். ஒழுங்கு மரியாதை போயிடு. என்ன குடிச்சிக்கிறேன், என்னடா குடிச்சிக்கிறியான்னு கேட்குறேன், எழுவோடு அப்படின்ற. நான் அக்கா ஒரு 3-4 தரம் கெஞ்சினார். ஒழுங்கு எடுத்துன்னு ஓடுறேன்னா நான். அப்போது தலையிலேருந்து பாதம் வரைக்கும் உள்ற மாதிரி சொலான்னு ஊற்றிட்டுதும் குடு குடு குடுன்னு அந்த படிக்கட்டில் மேலே இருக்கிறேன் நான் கொடுத்தனும், கீழே குடு குடுன்னு ஓடுறது எனக்கு நல்லா பார்க்குறேன். அப்படியே குளிர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்போ நான் ரொம்ப சிக்காக இருக்கிறேன்னு சொல்லி சரசு வந்து பார்க்கறதுக்கு அங்கே வந்திருக்காங்க. பக்கத்தில் படுத்துருக்கு. சரசு சரசு யாரை பார், பையன் தண்ணி ஊற்றிட்டு போகிறான் பார் சரசு அப்படின்ற. அதெல்லாம் ஒன்றுமே ஞாபகம் இல்லை. அதுக்கப்புறம் அப்படியே மறக்கப்பட்டு போச்சு. அது பெரிய ஒரு சாட்சிங்க. ஆண்டவர் அந்த 21 நாள் அடிச்சு ஜுரம் மெல்லிசை என்னை பார்த்தீங்கன்னா வெறும் எலும்பு மேலே தோல் மூடின்னு இருக்கும். அவ்வளோ மெல்லிசாக இருந்தவன் நான். அவ்வளோ மெல்லிசு. ஒரு சின்ன அப்படி ஒரு சின்ன மூஞ்சி, அப்படியே எலும்பு மேலே தோல் முடின்னு அப்படி நடக்க முடியல. ரொம்ப கஷ்டம். அப்புறம் எழுந்து எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. எங்கள் அம்மா எனக்கு இந்த சோளத்தில் ஒரு இட்லி சுடுவாங்க. அம்மா நாஸ்டா கடை வச்சுருந்தனால அவங்க சோளத்துலேயே ஒரு இட்லி சுடுவாங்க உளுந்தெல்லாம் போட்டு. அது மேலே ஆசை வருது. காலையிலே எழுந்து சோளம் ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி எப்படியானா சாப்பிட்டே எவ்வளோ நாள் ஆகுது, இன்றைக்கி எப்படியானா சாப்பிட்றணும். ஒரு டிகாஷன் வைக்கிறது, குடிக்கிறது, படுத்துக்கிறது, இப்படியே தான். அப்புறம் காலையில் எழுந்து என்ன பண்ணணும், சோள இட்லியை சுட்டு சாப்பிடணும். சோளம் நான் ரொம்ப சிக்குன்ட்டு லெட்ரு வந்ததுனால ஆயா புறப்பட்டு வராங்க சென்னை பட்டணத்துக்கு. படிக்க தெரியாதவங்க அந்த லெட்ரு அட்ரஸை மட்டும் பார்த்து எடுத்துக்கிட்டு புது வண்ணாரப்பேட்டை பஸ்ஸு எங்கே போனோம் அப்படின்னு என்னமோ இது பண்ணி எடுத்துக்கிட்டு வராங்க. அப்போது ஒரு பையன் வந்து பையை பிடுங்கினானாமா. வாங்க ஐயா நான் விட்றேன்னு. அப்போ ஆயா சொன்னாங்களா, டேய் வா நான் ஆட்டோனுக்கு சொன்னேனடா அவனுக்கு பையை பிடிங்கன்னு ஓடுறதுக்கு பாரு போடானா. அப்படியே அவங்கள நோக்கி தள்ளிட்டு பயங்கரமாக இது பண்ணிவிட்டு பஸ் ஏறி என்ன பண்ணாங்க, இன்னொரு இடத்துல கொண்டு போய் விட்டுக்கிறான். ஒரு ஸ்டெப்பு தாண்டி அந்த ஸ்டாப்பிங் தாண்டி. இவன் ஒரு கண்ட்ரக்டர். இவன் ஸ்டாப்பிங்கில் இறக்குறான்னா முன்னால் வந்து இறக்கிட்டாடா, யாரா நடக்கிறதுன்ட்டு அவனை ஒரு திட்டுட்டு நேராக அங்கேருந்து இன்ஸ்பெக்டர் வீடு எங்கே, கண்ணாய் வீடு எங்கன்னு கேட்டுன்னு வந்து என்ன பண்ணிட்டாங்க. சேர்ந்தா நான் என்ன பண்ணின்னுக்கிறேன், சோளம் ஆட்டின்னுக்கிறேன். இதானே இட்லி சுட்டு சாப்பிட்டோன்னா. இன்னும் இப்படி காயிலா சொன்னாங்க, உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, சோளம் ஆட்டின்னுக்கிறேன்னு. அப்போது இல்லைம்மா இன்றைக்கி தான் எனக்கு சுகம் ஆச்சு, நான் நல்லாயிட்டேன் வாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அவங்க என்னை விட்டு என்னென்னமோ எடுத்துன்னு வந்தாங்க கொடுத்துட்டு. அப்புறம் அவங்க அன்றைக்கி சாயந்தரமே ட்ரெயினுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியெல்லாம் சுகம் பெற்று இப்படியெல்லாம் நிறையா காரியம் ஆயிட்டு அப்புறம் சாகிறதுக்கு ஒரு புடி மாத்திரை எல்லாம் சாப்பிட்டேன். அது சாப்பிட்டு கூட சாகலை. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டுக்கிறாங்க. எனக்கே தெரியாது. அங்கே யாரும் பெட்டுக்கிட்ட இல்லை, யாருமே இல்லை. அப்புறம் டிஸ்சார்ஜ் அவங்களே பண்ணிட்டாங்க. நல்லா ஆனதும் நானே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தேன். இப்படி நிறைய கஷ்டங்கள் 5 வருஷத்தில் நிறைய பாடுகள் கஷ்டங்களை அனுபவித்து அப்போ ஆண்டவர் என்னை ஒரு அபிஷேகம் பண்ணியிருந்தார். முன்னால் நடக்கிறது பின்னால் நடக்கிறத முன்னாலே சொப்பனத்தில் தெரியுது எனக்கு. அப்போது இவர் ஏதோ ஒரு மந்திரக்காட்சி கிட்ட போய் ஏதோ ஒன்று பண்ணி இது பண்ணுற மாதிரி அப்போ இதெல்லாம் தெரியுது எனக்கு. அப்போது ஏதோ பண்ணுறாரு, கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணான்னு அப்போ தான் ஒரு உணர்வே வருது. அந்த ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு வந்த பிறகு அதுக்கப்புறமும் சரி நீ வீட்டுக்கு போ நைஸாக அனுப்பிட்டு நீ கொஞ்ச நாளைக்கு போயிரு உங்கள் அம்மா வீட்டிலன்ட்டு அனுப்பிட்டு பின்னாலே வேலையை ரிசைன் பண்ணிட்டு அந்த ஒரு லேடி ஸ்நேகமாக இருந்துச்சுல்ல
அந்த லேடியை பார்க்காத இருக்க முடியலன்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இங்கேருந்து போயிட்டு அந்த 2 பேரையும் ஒரே நாள் ஒரே இடத்துல பார்த்ததுனால எனக்கு என்ன வந்துச்சு தெரியுமா? கத்தி எடுத்துன்னு வந்து என்ன பண்ணணும்? 2 பேரையும் வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடணும். என்ன பண்ணணும்? வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடணுன்னு யோசித்தேன் நான். கொட்ட கொட்ட கொட்டன்னு ஆடின்னு அவ்வளோ கோவம். அப்போது ஆண்டவர் அதுக்கு பேசுகிறார் உள்ளத்தில். அப்படி சரீரத்தில் பலனற்று போனேன். அப்புறம் விபசாரக்காரனை விட்டு விலகி ஓடு அப்படின்னார். அந்த சத்தம் நல்லா க்ளீனாக கேட்ட பிறகு தைரியம் வந்துடுச்சு, நீ இங்கே இருக்கவே கூடாது. அப்போது என்கிட்ட ஒரு பைசா கிடையாது, 10 பைசா கிடையாது. அப்போது அவங்க இருந்தாங்க, ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்கக்கிட்ட 1 ரூபா வாங்கினேன். 1 ரூபா வாங்கின்னு வீடை வந்து சேர்ந்தேன். அங்கே 40 பைசா, இங்கே 40 பைசா பஸ்ஸுக்கு. 80 பைசா தான் பஸ்ஸுக்கு வந்து சேர்ந்துட்டேன். சேர்த்துட்ட பிறகு கூட எத்தனையோ பிரயாசங்கள் வந்த போதிலும் என் இருதயம் அசையாமல் இருந்தது. ஆண்டவர் அந்த மனுஷீக உறவுன்றது, புருஷன் உறவுன்றது, மனைவி உறவுன்றது, இதெல்லாம் வந்து நம்ம பந்தம், பாசம், அந்த நேசம், மாம்சீக உறவுகளில் வர்ற ஒரு உறவு. அதனால்தான் நம்ம கூறாடுறோம். ஒரு மனுஷன் செத்து போயிட்டா அப்படியே ஆள்றோம், அவனால் மறக்கவே முடியறதில்ல அப்படின்றோம். அதெல்லாம் எதனாலன்னா அந்த மாம்சீக உறவில் வர்ற உலக பாசம், நேசம் அது எனக்குள்ளே இருந்துச்சு. என்ன இருந்தாலும் என் புருஷன் அப்படின்ற அந்த உறவு அந்த இருந்துச்சு. ஆனால் ஒரு நாள் நான் பாணியம்பாடியிலேருந்து நான் பஸ்ஸில் வந்துன்னுக்கிறேன். அப்படியே அந்த ஆள் மேலே இருக்கிற அந்த ஒரு நேசம்னு சொல்லுவோம்ல, வந்துட்டு கூட அது உள்ளக்குள்ளே இருந்துச்சு. அது அப்படியே பறந்து போகிறத நான் உணர்ந்தேன் என் சரீரத்தில். அதுதான் ரொம்ப ஆன பிறகு போய் சிஎம்எஸ்ஸில் உங்களை மாதிரி படிக்கிற ஹாஸ்டலில் போய் 5 வருஷம் வேலை செஞ்சேன். எத்தனை வருஷம்? நீங்கள் கணக்கு போட்டுக்கணும். 5 வருஷம் வீட்டு வேலை, 5 வருஷம் ஆமாம் மாப்பிள்ளை பார்க்காத கட்டிக்கின ஒரு உறவு, அப்புறம் 5 வருஷம் உங்களை மாதிரி படிக்கிற ஹாஸ்டலில், 3 வருஷம் சமையல் பண்ணேன். எத்தனை வருஷம்? 3 வருஷம். அப்புறம் 2 வருஷமும் சமையல் பண்ண கணக்கு தான். ஸ்டோர் கீப்பராக பண்ண பிறகு கூட நம்ம பஞ்சாக்கா வராங்கள்ல, அவங்கள கொண்டு வந்து சமைக்க வச்சுருக்காங்க. கூட எனக்கு ஒத்தாசையாக இருந்து சமைக்கணும். ஸ்டோர் கீப்பராக வச்சாங்க. எனக்கு கொஞ்சம் எழுத படிக்கெல்லாம் தெரியுத நல்லன்னு ஸ்டோர் கீப்பராக வச்சாங்க. எவ்வளோ தெரியுமா சம்பளம்? 40 ரூபா. ஒரு குக்குக்கு எவ்வளோ? 40 ரூபா சம்பளம். 40 ரூபாய்க்கு எத்தனை பேருக்கு சமைக்கணும் தெரியுமா? 120 பேருக்கு சமைக்கணும். எவ்வளோ பேருக்கு? 120 பேருக்கு ஒண்டியே சமைக்கணும். எவ்வளோ தெரியுமா களி உருட்டணும்? சனிக்கிழமானால் களி போடுவோம், 120 களி உருட்டணும். ஆனால் உருட்டுறதுக்கு மட்டும் பசங்க வந்துடுவாங்க. 15 கிலோ மாவு கொட்டுவேன். எவ்வளோ? 15 கிலோ மாவு ஒரு பெரிய டேக்கு நின்றுன்னு தான் கிண்டணும். அவ்வளோ கொட்டி வானத்தை பார்க்குவேன். கடவுளே என் தூக்கத்துக்கு பலம் கொடுன்னு. அந்த எலும்பு தோலுமாக இருக்கிற அந்த உடலில் அப்படியே ஒரு ஆட்டி நல்லா கிளறி எடுத்தால் அந்த மாதிரி அவ்வளோ 3 வருஷம் அப்படி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு ஆள் வச்சாங்க. பஞ்சாக்கா வராங்கல்ல, தெரியுதுல, வராங்க தெரியுமா பஞ்சா யாருன்னு? அவங்க எங்கள் சித்தப்பா பொண்ணு தான். அவளை கொண்டாந்து வேலைக்கு வச்சோம். அப்போது அவள் என்ன பண்ணா, ஒரு நாள் நல்லா குண்டாவில் தண்ணி கொஞ்சம் உலவு ஊற்றி வையம்மானது தான். அவள் என்ன பண்ணா, ஊற்றிட்டு ஒரு கொஞ்சம் அடுப்பு இப்படி வச்சுட்டுக்கிறான். என்ன பண்ணிச்சு தெரியுமா? அரிசி போய் கொட்டினது தான். அவ்வளோ தண்ணி என் மேலே ஊற்றிக்கிச்சு. அந்த சோதனை பாரு, அவ்வளோ துணியும் என் மேலே எப்படி இருக்கும்? அப்படியே இங்கெல்லாம் வாழ்ந்து போச்சு, இங்கெல்லாம் வாழ்ந்து போச்சு. ஆஸ்பத்திரிக்கு நான் போகல, அப்போ கூட போகல. அப்படியே எண்ணெய் போட்டு ஜபம் பண்ணிக்கினேன். அதுக்கப்புறம் பயங்கரமாக கேன்சர் கட்டு மாதிரி பேக் சைடில் வந்துடுச்சு. அப்புறம் இது கேன்சரே தான், வேறு இல்லை. வாடனப்ப சொல்கிறாங்க, போய் ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க. நான் சொல்லிட்டேன், போக மாட்டேன் ஆண்டவரே, நீ இடத்தா இதில் எடுத்துக்கோன்னு சொல்லி அப்போ நல்ல மும்முரமாக விசுவாசத்தில் வந்துட்டேன். அப்போ ஆண்டவர் சொப்பனத்தில் வந்து, மக்களை இந்த உலகத்தில் எல்லாம் லஞ்சம் வாங்கின்னு சுகம் கொடுக்குறாங்க, நான் வந்து உனக்கு இலவசமாக சுகம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொன்னார் சொப்பனத்தில். முதுக வந்து தட்டி அன்றைக்கி ராத்திரியே 3-4 கட்டியும் என்ன ஆச்சு,
உடஞ்சி ரத்தம் சீழு வெளியேறிச்சு. மனுஷங்கிட்ட போய் கொடுத்துருந்தா ஆப்ரேஷன் பண்ணி பயங்கரமாக படுக்க வச்சுப்பாங்க. என் தங்கச்சி அங்கே படிச்சுட்ருக்குறா, தனமணி. எடி இது கொஞ்சம் எண்ணெய் போடு, இந்த பாரு நல்லா சுடு தண்ணி ஊற்றி எல்லாம் போய் கழுவின்னு பேக் சைடில் வந்துட்டுக்கிறேன். அந்த குழியாக இருந்ததை பார்த்து முடியாத கையினாலும் பயந்துட்டு ஓடிட்டா. கையே எட்டலை எனக்கு பின்னால் எனக்கு பண்ணுறதுக்கு. தேங்காய் எண்ணெய் ஜபம் பண்ணி ஸ்டோரில் போய், ஆண்டவரே இந்த குழியெல்லாம் நீ சதைனால் மூட ஆண்டவரே. ஒரு 4 நாள் அப்படி போட்டேன். ஆண்டவர் அற்புதமாக சொல்லணும். ஒரு மருந்து போடல. இது நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படியே அற்புதமாக ஆண்டவர் சுகம் கொடுத்தார். எல்லாம் பாடுகள் எல்லாம் கஷ்டங்கள் எல்லாம் 1980 ஆண்டவர் சொன்னார், இந்த வேலையை எழுதி கொடுத்துட்டு என் வேலைக்கு வாழ்னார். 1980. இப்போ இன்றைக்கி எனக்கு பர்த்டே இல்லை. 1980 எனக்கு என்ன வயசு இருந்திருக்கும்? கணக்கு போடுங்க பார்க்கலாம். 54 பிறந்தேன். 54 நான் பிறந்தேன். எனக்கு 80 என்ன வயசு? கணக்கு போட்டியா? சொன்னேன் நான் 5 வருஷம் உங்களுக்கு சொன்னேன். 5 வருஷம் வீட்டு வேலை, 5 வருஷம் அடிமைத்தனம், 5 வருஷம் ஹாஸ்டல் வேலை. எத்தனை 3 5 ஆச்சா? 15. என்ன ஆகுது அப்போ? எப்போ 26 வயசு. 26 வயசில் 26 ஜாஸ்தி இருக்குமாம்மா? ஆமாம் 80. 54 நான் பிறந்தேன். இல்லையே, ஜாஸ்தி இருக்குமே. 34. 80. 26 பாரு, அது கூட தெரியல எனக்கு. சரி 26. இந்த 26 வயசில் சரி 26 வயசில் ஆண்டவர் என்ன பண்ணார்? ஊழியத்துக்கு அழைத்தார். அல்லேலூயா. ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைத்துக்கு அவர் காமிக்கிற தேசத்துக்கு போ ஒன்று யாருக்கு சொன்னார்? ஆபிரகாமுக்கு சொன்னார். எனக்கு ஒரு பட்டணத்தை காமிக்கினார். அந்த பட்டணம் பெங்களூர் மாதிரி தெரியுது, சொப்பனத்தில் அட்ரஸ் எல்லாம் தெரியுது, எங்கே இருக்குன்னு தெரியாது. தற்காலிகமாக அங்கே ஒரு ஜார்ஜ் என்ன இருந்தது, நம்ம பிலிப் டாடிக்கு தெரிஞ்சவர் அங்கே இருந்தார். அங்கே போய் ஜெபம் பண்ணுற வேலைக்கு அந்த வெட்ட வெளிச்சமாக அந்த அட்ரஸ் ஆண்டவர் சொன்னார். அந்த இடத்துல ஊழியக்காரே இல்லை, தமிழ் ஊழியக்காருக்காக வெயிட் பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல போய் 5 வருஷம் நான் என்ன பண்ணேன்? ஊழியம் செஞ்சேன். அல்லேலூயா. அங்கெல்லாம் 5 வருஷம் ஊழியம் செஞ்சேன். அநேக ஆத்துமாக்களை, அநேக அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சு அங்கே ஒரு சில ஆத்துமாக்களை ரட்சிப்பில் வழி நடத்தின பிறகு ஆண்டவர் சொன்னார், நீ திருப்பி ஒரு நாட்டுக்கு போனார். ஏன் போனார்னா, நாங்கள் எல்லாம் அப்படியே எல்லாம் வராங்க, எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுறாங்க. ஜபமணி கீழே இருக்கா, இன்னும் யாரோ எல்லோரும் நம்ம சொந்தக்காரெல்லாம் கீழே இருக்காங்க. ஐயோ நம்ம மட்டும் போகிறோமே, எல்லாம் கீழே நிற்கிறாங்களே, ஏசாமி வந்துட்டாரேன்னு சொல்லி திக்குன்னு எழுறேன் நான். அப்போது ஆண்டவர் சொன்னார், நீ உன்னுடைய சொந்த கிராமத்தில் போய் சபையை கட்டுனார். கையில் பைசாவே இல்லை. அதை மண் செவுறு வச்சு முதல்ல ஒரு ஓலையில் போட்டு சுற்றி செவுறு வச்சு அதுக்கு ஒரு ஓலை போட்டு தான் ஒரு சர்ச்சு கட்டணும். 30 அடி நீளம், 20 அடி அகலம். அதுதான் பழைய சர்ச்சு அங்கே இருந்தது. நீ கூடி எங்கே ஜெபிக்கிறியோ அங்கே ஆண்டவர் வந்துடுவார். அது கூரையா, முதல்ல புளியா மரத்தடியில் தான் ஜெபம் பண்ணோம். அது ஒரு சின்ன எங்களது கூரை வீடு. அந்த கூரை வீட்டில் தான் 4-5 பேர் நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம்.
ஆண்டவர் அங்கே தான் அற்புதமான காரியங்களை செஞ்சார். நிறைய காரியங்களை செஞ்சார். 1 2 இல்லை, நிறைய காரியங்களை செஞ்சு நிறைய ஆத்துமாக்களை அந்த இடத்துல கொண்டு வந்து குவித்தார். அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் அதிசயமாக நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் ஜீவிக்கிறார். நிறைய இந்த மாதிரி சிக்னஸ், மரண படுக்கை, இன்னும் நிறைய காரியம் நான் சொல்லலை, மரண படுக்கை, அந்த மாதிரி மரணத்துலேருந்தே யாரும் எழுந்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மரண படுக்கை. ஒரு தரம் பாம்பு கடிச்சிச்சு. எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அம்மா சொன்னாங்க, இங்கே கொத்தி போச்சு, இங்கேருந்து ரத்தம் ஒழுகுது, கொத்தந்தே தெரில, ரத்தம் மட்டும் வருதா. இவன் நட 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 நடன்னு கூட்டின்னு வந்துட்டாங்க. என்ன பண்ண? இல்லைம்மா பயப்படாது, பாம்பு கடிச்சுன்னு தானே பயப்படுற. இயேசு சொல்லிக்கிறார், சர்ப்பங்களை எடுப்பீர்கள், தேள்களை மிதிப்பீர்கள், சாவுக்கு ஏதுவான யாதை குடித்தா கூட, என்னை கடிச்சு விஷம் ஏறினா கூட நான் அதை சாக மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தோட்டத்திலே மாந்தோட்டத்திலே ஜெபம் பண்ணி அப்படியே கை வச்சு, இந்த விஷயம் காலில் ஏறக்கூடாது ஆண்டவரே, இயேசு நாமத்தில் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கே ஜெபம் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டோம் கத்தாளுக்குள்ளேருந்து. அப்போது அந்த விஷம் உடம்புக்கு ஏறாதபடிக்கு நல்ல ஒரு இவ்வளோ அகலம் மட்டும் அப்படியே பாச கலரில் அங்கேயே நின்று போச்சு விஷம். 9 நாள் இருந்துச்சு அந்த பச்சை அந்த இடத்துல. டெய்லி எண்ணெய் பூசுறது ஜெபம் பண்ணுறது, இயேசு நாமத்தில் உடலில் பரவாதபடிக்கு கட்டுறேன் அப்படின்னு. உண்மையிலே அது ஜேம்ஸ் ஐயா ஒரு பத்திரிக்கையில் எழுதினார், இந்த மாதிரி பாம்பு கடிச்சு இந்த மாதிரி ஒரு சகோதரி இப்படி இருக்கிறாங்க தமிழ்நாட்டில்னு. அந்த மாதிரி நிறைய காரியங்களில் ஆண்டவர் விடுதலை கொடுத்தார். சிக்கன் குனியாவிலேருந்து விடுதலை கொடுத்தார். ஏன் இந்த கொரோனாவில் இதிலிருந்து விடுதலை கொடுத்தார். பலவிதமான அலர்ஜி, அது செத்து பொழைச்சிடும், என்னால் நடக்க முடியல, அப்படி ஒரு மரணம். இதில் எல்லாவற்றையும் விஷயத்தில் என்னன்னு சொன்னால், இது எல்லாத்துக்குமே ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். ஒரு மனுஷன் நம்ம ஆண்டவர் கொண்டு போய் நல்ல இடத்துல வச்சுட்டா அவன் எதையுமே நினைக்க மாட்டான், யாரையும் நினைக்க மாட்டான், அவனை பற்றி மட்டும்தான் நினைப்பான். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். உன்னை நல்லா வச்சுட்டாக்கா நீ என்ன பண்ணுவ? உன்னை பற்றி மட்டும்தான் கவலைப்படுவேன், உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். ஆனால் ஒரு மனுஷன் சின்ன வயசுலே அவன் கஷ்டத்தை அடைஞ்சாக்கா உலகத்தை பற்றி அவங்க யோசிப்பான். அதுதான் நான் சின்ன பிள்ளைலேருந்து கற்றுக்கினது. அந்த டாக்டர் அம்மா எப்போவும் அந்த சுவிசேஷ புக்கு கொடுத்துட்டு போவாங்க, அதை படிப்பேன் நான். எது முதல் வெங்காயம் போடணும், முதல் கடுகு போடணும், சீரகம் போடணும்லாம் அவங்க கற்றுக் கொடுத்தது தான் சமையல் எனக்கு. அதனால தான் அவ்வளோ பேருக்கு என்னால் சமையல் பண்ண முடிஞ்சு. இதெல்லாம் ஒரு டாக்டர் அம்மா அவங்க கற்றுக் கொடுத்தது. அவங்க பேர் தான் ஜனட்டான்னு வச்சுருக்கிறேன். என்ன நல்ல ஒரு லேடி, ஜப லேடி, அது நல்லா பார்த்துக்குச்சு. இப்படி ஒரு சூழ்நிலையில் இங்கே வந்த பிறகு நீங்கள் இப்போ இங்கே படிக்கிறீங்க. அல்லேலூயா. இந்த இடம் வாங்குவோன்னு கூட நானும் எங்கள் தம்பி நினச்சதே கிடையாது. ஏதோ அந்த குடிசையில் ஒரு 4 ஆத்மாவை ஆதாயம் பண்ணிட்டு அப்பா கூப்பிட்டா போயிடலாம் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு சின்ன இடத்த வாங்கி இன்றைக்கி ஆதரவாக உங்களை எல்லாரையும் கொண்டு வந்து சேர்த்து படிக்க வைக்க ஆண்டவர் அவங்களுக்கு வழி திறந்திருக்கிறார். அவர் நம்ம மேலே வச்ச கிருபை, அவர் நம்ம மேலே வச்ச நோக்கம், நிறைய காரியங்கள். ஊழியத்துக்கு போகும்போது ஒரு செருப்பு கூட இருக்காது. செருப்பு நடுவழியிலே பிஞ்சுக்கும், செருப்பு இருக்காது. என்ன பண்ணுறது? மத்தியானம் ஊழியத்துக்கு போனால் செருப்பு இருக்காது காலில். அந்த ரோடெல்லாம் அப்படி தார் ரோடு அப்படி பற்றிக்கும், அக்னி மாதிரி. குடுகுடுன்னு ஓடி போய் பில்லு எங்கே இருக்குதோ அந்த பில்லில் நின்றுக்கிறது. அந்த பக்கம் ஊழியத்துக்கு இந்த பக்கம் பாரோடு பக்கம்லாம் நடந்து ஊழியத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நிறையா கஷ்டங்களை அனுபவித்தோம். அதனால தான் இந்த கஷ்டங்க என்னான்றது எனக்கு தெரியுது. அந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்காக நம்ம செபிக்கணும்னு தெரியுது. எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். நிறைய அற்புதங்களை செய்தார். அந்த அற்புதத்தை சொல்லி முடியாது, அவ்வளோ அற்புதங்களை ஆண்டவர் செஞ்சுருக்கிறார். என் வாழ்க்கை முழுசும் ஒவ்வொன்றா நினச்சி நம்ம நன்றி சொல்லலாம். அப்படி ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். ஒன்றுமே தெரியாது எனக்கு. அல்லேலூயா. கர்த்தர் என்னையும் கூட இந்த கடைசி காலத்தில் இன்றைக்கி எனக்கு 58 முடிஞ்சு 68 முடிஞ்சு 69 வயசு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எங்கள் அண்ணாவுக்கு எப்படியும் 75க்கு மேலே தான் இருக்கும்.
ஏன்னா அவரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாலிபமாக இருக்கும்போது நாங்கள் ஒரு 8 வயசு 9 வயசு நாங்கள் ஒரு டைமு கிணத்துல விழுந்துட்டேன். எங்கள் அப்பாலாம் அப்போ மென்டல் ஆகலை. அப்போது எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா 2 பேருமே ஒரே லீவில் வந்திருக்காங்க. அந்த சந்தோஷத்தில் எல்லாம் எதமோ வாங்கின்னு வந்ததெல்லாம் சாப்பிட்டு நம்ம குளிச்சுட்டு வரலாம் வானான்னு சொல்லி கூப்பிட்டதும், ஆனால் நானும் வரேன்னு சொல்லி போயிட்டு, அப்பா அந்த டவுலை எடுத்துன்னு வாடா அப்படின்னு சொன்னார் எங்கள் சித்தப்பா மிலிட்ரிக்காரு. அவர் குளிச்சுட்டு எல்லாம் மேலே ஏறி வர்றதுக்காக அவங்க கேட்குறாங்க டவுலை எடுத்துன்னு வரும்போது குடுகுடு பெத்துட்டு கிணறுன்னு சொல்லுவாங்க. அந்த கிணத்துல குடுகுடுன்னு இப்படி சரிவாக இருக்கும் அந்த கல் கட்டடம். குடுகுடுன்னு போய் விழுந்துட்டது தான். 10 நிமிஷம் தேடி இருக்காங்க. 10 நிமிஷமும் அந்த கிணத்தெல்லாம் அழிச்சிட்டு அண்ணா வந்தார் அந்த வழியாக. ஞாபகம் இருக்கா அண்ணா உங்களுக்கு? அவர் அந்த வழியாக, செல்வராஜி புள்ள போர்ச்சிடா உள்ள, செல்வராஜி புள்ள உள்ளே போர்ச்சி, 10 நிமிஷம் அது புள்ள உள்ளே வெளியே வரல அப்படின்னு கத்துனாங்களா 2 பேரும். அவரும் குச்சி தேடி இருக்கிறார். எல்லாம் தேடி இந்த ஜட்டுக்கு அந்த தொலைக்குழிக்கு நேரம் இந்த பக்கம் போய் ஒரு பெரிய கல்லை தப்பின்னு இருந்தேனா, அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. உழந்த மாத்திரத்திலே 10 நிமிஷம் நான் எந்த தண்ணியும் கொடுக்கல. 10 நிமிஷம் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் மூக்கை பிடிச்சி பாருங்கள், தண்ணி ஒரு பொட்டு குடிக்கல. ஆனால் மயக்கமாக இருந்திருக்கிறேன். அப்படியே என்னை வாரி வலித்து தோளில் தூக்கின்னு போயிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது இந்த ஆக்காங்காச்சா எழுதணும், ஸ்கூலில் சேர்த்திக்கிறாங்க. அப்போது அந்த சிலேட்டு போய் தேடுறேன் நான், ஐயோ நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு. அப்போது அந்த பெரிய ஒரு பெட்டி ஒன்று இருந்துச்சு வீட்டில், இரும்பு பெட்டி. அந்த மயக்கத்திலே போனதுனால அந்த மொனை போய் நல்லா இடிச்சிக்கினது தான், கீழே உழுந்து அன்னைக்கு ஆனது தான் இந்த வடுவு. அடி அதிலே விட்டார் எங்கள் சித்தப்பா. இப்போ தான் யமகண்ட மாதிரி உனக்கு கிணத்துலேருந்து தூக்கின்னு வரோம், திருப்பி வந்து ரத்த காயம் பண்ணிக்கினேன்னு விட்டாரு. அடி வீருன்னு கத்தனது. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, பொடன்னு ரத்தம் ஒழுகுது. எந்த ட்ரீட்மெண்ட்டு, எந்த நர்ஸு, எந்த ஊசி எத்தத்தை கண்ட, எந்த தேயிலும் இல்லை. போனார், ஒரு காட்டன் துணியை சுட்டார். அந்த துணியை சுட்டுட்டு அப்படியே அடிச்சிட்டாரு. இதுதான் வைத்தியமே. அல்லேலூயா. ஆண்டவர் மட்டும் காத்தார். இந்த 68 வயசு வரைக்கும், பிறந்தலேருந்து இது வரைக்கும் அவர் கண்ணின் கருவிழி போல காத்த மகா பெரிய சர்வ வல்லவர். அல்லேலூயா. அவர் ஊழியத்துக்கு வந்த பிறகும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, கர்த்தர் இது வரைக்கும் எனக்கு பட்டினியாக விடலை, ஆகாரம் இல்லாமல் விடலை, எனக்கு ஆடை இல்லாமல் விடலை, எனக்கு இருக்கிற இடம் இல்லாமல் விடலை. அப்பா என்ன உயிர் போகிற மாதிரி என்ன வந்த ஆபத்து வந்தாலும் கூட ஆண்டவர் என்னை இது வரைக்கும் காத்தார். எப்பயோ மறிச்சிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் ஏதோ எதுக்காகவோ அவர் இந்த உலகத்தில் இந்த ஆயுசு நாளை கூட்டி கொடுத்து உங்களையெல்லாம் கூட பார்க்குறதுக்கு ஆண்டவர் கிருபையாக வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய நான் சொன்னது ஒரு அரைவாசி இருக்கும், பாதி சாட்சி இன்னும் நேரம் போதாது. அப்பாவின் கிருபை தான், அந்த கிருபை தான் என்னை தாங்கி வழி நடத்து. நாங்கள் இருக்கும்போது நான் யாரையும் ரட்சிப்பில் நடத்த முடியல. இந்த சகோதரி கூட முருகன் பக்தி, அந்த திருத்தணிக்கு போனால் அங்கேருந்து கயிறு வாங்கின்னு வரும், எல்லாருக்கும் நீர் உண்டா மஞ்சா கயிறு அதெல்லாம் கொடுக்கும், ஊருக்கே கொண்டு போய் கொடுக்கும். அங்கேருந்து திருத்தணியிலேருந்து வாங்கினார். யாரையினால் ஆண்டவர் வழி நடத்த முடியல. அப்போ இங்கே வந்த பிறகு ஆண்டவர் பிடிச்சார். நீ வா, ஒரு சின்ன கூட்டம் ஆனால் கூட, சின்ன மீட்டிங்னா கூட வா இந்த கூட்டத்துக்கு. ஆனால் இவங்க நினைப்பாங்களாம், என்ன இது நம்மளை என்னமோ கூட்டின்னுக்குது, சரி போகலாம் விடு. இப்படியே போயிட்டே இருந்தாக்கா கூட்டின்னு போட்டோம், அவங்களுக்கு தானே செலவு, பஸ் செலவு சாப்பாடு செலவெல்லாம் பார்த்துக்குறாங்க. நம்மெல்லாம் மாறக்கூடாது, இவங்க சும்மா கூட்டின்னு ஜாலியாக போகலாம் இவங்களோடன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் சொல்லும்போது சாட்சியில் சொல்லுவாங்க. அப்போது இந்த சாம் ஜபதர மீட்டிங் கூட்டின்னு போகிறேன், ஆண்டவர் சிலுவையிலேருந்து இந்த ரத்தம் அப்படியே வாயில் ஊற்றுறாராம் பாரு, அந்த மாதிரி ஒரு தர்ஷனத்தை அந்த சகோதரி கொடுத்தாங்க. அந்த 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 அன்றைக்கே நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறேன், நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கணும். மனுஷனை வந்து மனுஷனால் மாற்ற முடியாது. எந்த கடின உள்ளங்களையும் அவங்களுக்காக தொடர்ந்து நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் மெய்யாக மாற்றுவார். அந்த நம்பிக்கை தான்.
அவங்க அம்மாவும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று ஐயா தான் போய் அந்த அம்மாவையும் அடக்கம் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது ஆண்டவர் இவங்க 2 பேரையும் ஆண்டவருக்குள்ளே வழி நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த மனுஷன் உயிரோடு இருந்து இன்னொரு கல்யாணம் பண்ணின்னு இங்கே ஒரு மகள் வந்திருக்கா பாரு, ராஜலட்சுமி வந்திருக்கா பார்த்தீங்களா? இந்த ராஜலட்சுமி அந்த ராஜகோபால் மகள். அப்படி எல்லாம் இது பண்ணி கூட ஆண்டவர் அவருக்கு முன்னால் அந்த நான் மாப்பிள்ளையை பார்க்கலன்னு சொன்னால அந்த மனுஷனுக்கு முன்னால் இந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டுச்சு, அவங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. ஒரு வாய் பேசலை. ஏய் கொல்லி சுற்றக்கூடாதுன்னு கொல்லி வைக்க கேனில் பிடிச்சி கேனில் சுற்றிங்க, வேறு எதுவும் கொல்லி அந்த இந்த சாங்கியம் பண்ணக்கூடாது. 40வது நாள் ஜப்பு கொட்டும் கூட ஒரு மைக்கு செட்டு வச்சு தம்பி நான் எல்லோரும் ஃபேமிலியாக போய் ஒரு பெட்டி வச்சு அடக்கம் பண்ணிவிட்டு 40வது நாள் ஜப்பு கொட்டும் வீரமாக நடத்தணும். அல்லேலூயா. எந்த காரியத்தையும் கர்த்தர் நம்மோடு இருந்தால் எதையும் ஜெயமாக நம்ம செய்ய முடியும். இந்த மகளை ஆண்டவர் கொண்டு வந்துக்கிறார், அவளையும் கூட ரட்சிக்கணும், அவளுக்கும் அவ்வளோதான் கஷ்டம். அப்போ தேவனை தேடும்போது ஆண்டவர் உனக்கும் கூட அந்த நன்மையை செய்வார், தைரியத்தை செய்வார். தைரியம் என்னமோ இருக்குது, ஆண்களுக்கு தைரியம் இருக்குது. ஆனால் நம்ம ஒரு நெருப்பாக மாறணும். இன்னைக்கு ஏன் இப்படி பேசணும்னா, நம்ம உலகத்தில் பெரிய வயசானவங்க கூட இப்படி சலாம் போடுற மாதிரி. ஏன்னா நம்ம இருக்கிற ஸ்திதியில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆமேன். அல்லேலூயா. சரி, இன்னைக்கு எனக்கு பர்த்டேன்னு சொல்லி நான் யாருக்கும் நான் அழைப்பு கொடுக்கல. உண்மையே எத்தனையோ மக்கள் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான்